திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுகவுடைய இரட்டை வேடம் அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா இந்த RTI மேற்கோள் காட்டி இந்த விமர்சனத்தை திமுக மீது வைக்கிறாங்க. அதாவது ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று மோடி நம்பிக்கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக எடுபடாது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தெளிவாக இன்றைக்கு பதில் சொல்லிவிட்டார். கேட்கிற நிதியை தமிழகத்திற்கு கொடுப்பதற்கு மனமில்லாத மோடி மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புவதற்காக இப்படிப்பட்ட நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ கச்சத்தீவை நேற்று முந்தா நேற்று நாங்கள் கொடுத்துட்டா மாதிரியும் இன்றைக்கு அதை பற்றி அவர் பேசுகிறார். 1974 திமுக ஆட்சி இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவு கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானமே போட்டார். தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, திமுக சார்பாக தமிழ்நாடு பூராவிலும் கண்டன கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அப்படி பேசியவர்களில் நானும் ஒருவன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த கண்டன கூட்டத்தில் அப்பொழுது அமைச்சராக இருந்த OP ராமனோடு நான் விழுப்புரத்தில் கலந்து கொண்டு பேசினேன். ஆக இந்த வரலாறு எல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை. 50 வருடம் ஆகிவிட்டது. ஆகவே எந்த பொய்யும் சொன்னாலும் நம்பிவிடுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோல்வி பயத்தின் காரணமாக இப்போது புதுதாக கலராக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே மோடி இருந்தார் அல்லவா? இதே இலங்கை திவாலாகி தமிழ் இனத்திற்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் இலங்கை மக்கள் அரசு செய்த துரோகம். எங்களை அழிக்க நினைத்தார்கள். தமிழ் இனத்தையே அழிக்க நினைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு திவாலாகி பிச்சைக்கார நாடாகிவிட்டது இலங்கை. அப்படி பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற இலங்கைக்கு பிச்சை போட்டவர் தான் இன்றைய பிரதமர். இந்தியாவுடைய பணத்திலிருந்து ஏறத்தாழ 34,000 கோடி கொடுத்திருக்கிறார். அப்பொழுது கேட்டு வாங்கியிருக்கலாம் அல்லவா கச்சத்தீவை? அதே போல் இன்றைக்கு இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் வருது மின்சார வாரியத்தில். அந்த கான்ட்ராக்டை அதானி நிறுவனத்துக்கு வாங்கி கொடுப்பதற்கு மோடி முயற்சி எடுத்தாரா இல்லையா என்பதை பதில் சொல்லணும்.